கர்நாடகால கொடகுல யானைகளை பராமரிக்கிற கேம்ப் இருக்குங்க. அங்க பராமரிக்கப்படுற யானைகளை அந்த காவிரி ஆத்துல தான் குளிப்பாட்டுவாங்க. அப்படி குளிப்பாட்டும் போது அங்க வர சுற்றுலா பயணிகள் வந்து அந்த யானையை தொட்டு பார்க்கறதுக்கும் குளிப்பாட்டுறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் வந்து பெர்மிஷன் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு யானை திடீர்னு ஆக்ரோஷப்பட்டு இன்னொரு யானையை தாக்க ஆரம்பிச்சது. அந்த தாக்கப்பட்ட யானை நிலதடு மாதிரி சென்னையை சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி மேல விழுந்துருதுங்க. அந்த பெண்ணோட கணவரும் குழந்தையை கையில பிடிச்சிட்டு அவரோட மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. ஆனா முடியலங்க. அவங்க மனைவி உடல் நசுங்கி பரிதாபமா இறந்து போறாங்க. அவங்க மனைவியோட கண்களை வந்து இப்ப தானமா பண்ணிருக்காங்களாம். அந்த தாக்கப்பட்ட யானையும் பாத்தீங்கன்னா இறந்து போச்சுங்க. அதுக்கப்புறமா கர்நாடகா கவர்மெண்ட் யானைகள் வந்து ரொம்ப பக்கத்துல வந்து பார்க்க கூடாது, ஒரு 100 அடி டிஸ்டன்ஸ் இருந்தா வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதை முதலே பண்ணியிருந்திருக்கலாம். இது வந்து என்ன தெரியும்னா, நம்ம எப்பயுமே அனிமல்ஸை பிலீவ் பண்ணக்கூடாதுங்க. இப்ப ஒரு நாய் இருக்கு, நம்ம தடை கொடுப்போம், பேசாம நிற்கும், திடீர்னு மேல பஞ்சு கடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் யானை, இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸுங்க. அதுக்கு எப்ப மூடு ஸ்விங் ஆனே தெரியாங்க. ஸோ நம்ம தான் ஒரு அவேர்னஸோட இருக்கணும். இப்ப லீவ் டைம் நிறைய இடத்துக்கு வந்து நம்ம சுற்றுலா போவோம். நம்ம குழந்தைங்களையும் நம்ம குடும்பத்து மெம்பர்ஸையும் வந்து நம்ம தாங்க பாதுகாப்பா இருந்து பாத்துக்கணும்.